நாம எவ்வளவு நல்லா பக்காவா பிளான் பண்ணோம். ஆனா கடைசி நேரத்துல எல்லாமே நமக்கு பாதகமாவும் அந்த பயலுக்கு சாதகமாவும்ல மாறுது. அதுவா எங்க சித்தி மாறுது? அந்த கார்த்தி பாய் தான் எல்லாத்தையும் மாத்திடுறான். அவன் பெரிய கில்லாடிதான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கடைசி நேரத்துல அந்த சாமுண்டீஸ்வரி எப்படியோ காப்பாத்தி விட்டுறான். எப்பேற்பட்ட மருமகன் பாத்தியா அந்த சாமுண்டீஸ்வரிக்கு. அம்மா வணக்கம்மா. வாயா மணி, ஊர் நிலவரம் எப்படியா இருக்கு? நிலவரமா? நிலவரம் ரொம்ப கலவரமா இருக்கு. அப்படியா? என்ன ஊர்க்காரங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்களா? ஆமா, ஊர்ல எல்லாரும் உங்க மேல எல்லாம் கடும் கோவத்துல இருக்காங்க. அப்படியா? ஆமா, தப்பி தவறி கூட ஊர் பக்கம் போயிடாதீங்க. எவன் கண்ணிலையும் பற்றாதீங்க, உங்களை கொன்றுவானுங்க. அப்படி ஒரு கொலவெறியில இருக்கானுங்க. சொல்லு சந்திரா. என்னங்க, எங்க இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? ஊரை விட்டு தள்ளி ஒரு இடத்துல இருக்கிறோம். சொல்லு. என்னங்க, இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஊரே உங்களுக்கு எதிரா இருக்கு. எல்லாரும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. பாத்து இருந்துக்கோங்க. புரியுது புரியுது. ஏங்க, அத்தையையும் யாரு கண்ணையும் பட வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்க நிலைமை ரொம்ப டேஞ்சர்னு எனக்கு தோணுது. அவங்கள எப்படியாவது சேஃப்டி பண்ணிடுங்க. சரி சந்திரா. இங்க பாருங்க, நீங்களும் பத்திரமா இருந்துக்கோங்க. என்ன? நாங்க பத்திரமா தான் இருக்கோம், நீ கவலைப்படாத. சரிங்க, நான் வச்சறேன். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ஊருக்கு போங்க. முக்கியமா ஏதாவது பேசணும்னா நேர்ல வாங்க. போன் பண்ணா நாங்க எடுக்க மாட்டோம். புரியுதா? அப்படியே செய்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? சந்திரா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றா. அது தெரிஞ்சது தானே. சித்தி, அவ உங்களை பத்தி தான் ரொம்ப கவலைப்படுறா. நீங்க தான் ரொம்ப பத்திரமா இருக்கணுமா, இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடுமா, அத சொல்லி ரொம்ப கவலைப்படுறா. கொஞ்ச நாளைக்கு நீங்க எங்கேயாவது தலைமறைவா இருக்கிறது தான் நல்லது. அப்படியே செய்யறேன். எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்ல. இப்ப எல்லா பயிலும் ரொம்ப சூடா இருப்பானுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம தலையவே வெளியே காட்ட முடியும். சித்தப்பா சித்தி கொஞ்ச நாளைக்கு ஊர் பக்கமே தலையை காட்ட வேண்டாம், அதான் நல்லது. தலை எழுத்துடாம அவனே. எப்ப பார்த்தாலும் நம்ம நல்லா பெருசா பிளான் பண்றோம். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்கள ஊரை விட்டே வரலான்னு அவ்வளவு பில்டப் பண்றோம். ஆனா கடைசியில நாம தானே ஊரை விட்டு ஓடி வந்து பதுங்குற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, ஒரு யுத்தம் நடக்கும்போது பின்வாங்கிறது, பதுங்கிறது, பாயறது, இது எல்லாமே இருக்கும். இப்ப பதுங்குவோம், கொஞ்ச நாள் கழிச்சு பாய்வோம். அதெல்லாம் சரிதான். ஆனா இப்படி பதுங்கி பதுங்கி அதுவே நமக்கு பழகி போச்சுல்ல.